வணக்கம். இன்றைக்கி 18/10/2025. இன்றைக்கி 6 மணிக்கு பனவத்தை நடவு பண்ணுறதுக்கு மயிலவனி இனியவன் 2 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி இனியவனும் சேர்ந்துட்டா. அப்படி நேற்று இனியவன் வரல. நேற்று நைட்டு போய் சொன்னோன்னே இன்றைக்கி 5 மணிக்கே 2 பேர் எழுந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மழை துளிச்சிட்டு இருந்தங்காட்டி 6 மணிக்கு தான் வர முடிஞ்சிச்சு. நேற்று 20 பனவத்தை நடவு பண்ணிட்டோம். எங்கள் இலக்கு 50. இன்றைக்கி மீதி 30 வந்து நடவு பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. நான் பனை விதை நடவு பண்ணுறதுக்கு குழி தோண்டி விட்டு போயிடுவேன். இவங்க நடவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடும். அது குழி தோண்டிட்டு போட்டு போயிடுவேன். இன்றைக்கி மீதி 30 குழி தோண்டி விட்டேன். நடவு பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறோம்னா, இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு பனை மரத்தோட நன்மைகளை சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா குழந்தைகளையும் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். நம்ம குழந்தைகளை கூப்பிடாமல் நம்ம பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது என்னென்னே தெரியாமல் நாளைக்கு அவங்க அது தொடர்ந்து பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும், எந்த நல்ல காரியம் பண்ணாலும். அது மட்டும் இல்லாமல் பனை மரம் நடவு பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு வேணும். உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 பனை விதைனாலும் ஏதோ ஒரு இடத்துல போடுங்க. உங்களுக்கு இடலைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேஸ்ட் போகும்போது பார்ப்பீங்க, ஏதோ வேஸ்ட்டான இடத்துல நிறைய தரிசு நிலங்க இருக்குது. அந்த இடத்துல ஒரு 5 பனை விதைனாலும் போடுங்க. பனை விதை